இந்த புதன் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் நம்மளுக்கு ஏற்றம் தருமா? ஏற்றம் தரும். 2ஆம் அதிபதி அல்லவா, அவரே தான் 11ஆம் அதிபதி, அவரே தான் 3ஆம் அதிபதி, அவரே தான் 10ஆம் அதிபதி. இது வரைக்கும் நீச்சகதியில் இருந்தாங்க, சனியோட பார்வையில் ஆட்சி பெற்று காணப்பட்டாங்க. இருந்தால் கூட சரியான முறையில் இல்லை என்று கூட சொல்லுவேன். சிம்மராசிக்காரங்க போன மாதம் முழுவதும் ஓவர் டென்ஷன், பிபி எல்லாமே இருந்திருக்கும், இருந்து தான் தீரும். ஆனால் வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றமும் காணிருப்பாங்க. இது வரைக்கும் அதாவது அவங்க என்னென்ன இழந்துட்டாங்களோ அதெல்லாம் மீட்டெடுத்திருப்பாங்க. இந்த புதன் பகவான் உச்சம் பெறக்கூடிய காலம் மிகவும் சிறப்பினை தருமா? கண்டிப்பாக உயர்வினை தரப்போது. அவங்க வேலையில் இது வரைக்கும் தடையாக இருந்தவை அனைத்தும் தடை தெரிய போகிறாங்க. முதன்மை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க முன்னேற்ற பாதையை வழி நடத்த போகிறாங்க சுவாமி. பிள்ளைகள் வழியாகட்டும், சொந்தங்கள் வழியாகட்டும், கம்யூனிகேஷன் அவருடைய எதன்னா இருக்கட்டும் ஐயா. வாழ்வாதாரம், வண்டி வாகன சேர்க்கை, இது வரைக்கும் வண்டி வாகன சேர்க்கை இல்லை என்று நினைச்சவங்களுக்கு கூட ஐயா 2 வீலர் கூட எனக்கு இல்லைன்னா கண்டிப்பாக 2 வீலர் வாங்கக்கூடிய பாக்கியம் பெற போகிறீங்க. உன்னதமான அமைப்பு நீங்கள் செல்லக்கூடிய காலமாக நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ போகிறீங்க. உங்கள் வேலையிலே ஆகட்டும், நீங்கள் இதுதான் அப்படின்ற ஒரு சேனலில் நம்ம சொல்கிறோன்னா அந்த சேனல் பழிக்க போகுது ஐயா. நம்ம சொல்லுகின்ற வார்த்தை மிகவும் அதாவது எல்லா இடத்திலும் சென்று அதை பிரதிபலிப்பை நீங்கள் பார்க்க தான் போகிறோம். கடன் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், எதனா இருக்கட்டும் ஐயா, கேட்ட இடத்துல கிடைக்கும். இந்த முறை நம்மளுக்கு அந்த வாய்ப்பினை பெறக்கூடிய காலமாக வந்துடுச்சு. அந்த காலம் உயர்ந்து காணக்கூடிய காலம் என்றால் இந்த 19/10/2024 முதல் 14/10/2024 வரைக்கும் உன்னதமான காலம் என்றால் அது உன்னதமான காலம். சிம்மராசிக்கு ஏற்றம் தருமா? கண்டிப்பாக ஏற்றம் தரும். பிரிவினிலிருந்து நீங்கள் மீளுவீங்க ஐயா. பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவருவீங்க. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடெல்லாம் இருந்தால் கூட இனிமேல் அது சுமூகமாக மாறப்போகுது ஐயா. ஆஃபீஸெல்லாம் திறந்துட்ட யாருமே இல்லை, நான் வண்டி தான் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் நிறைய பேர் நம்மக்கிட்ட ஒர்க்கர் வந்து சேர போகிறாங்க. நம்ம வாழ்வாதாரம் உயர்ந்து காணப்போகிறது. கல்வி அமைப்பாகட்டும், எந்த நிலையாகட்டும் ஐயா, வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், எதன்னா ஒரு பிரச்சனையை நம்ம தடுத்து கொண்டே இருக்குதில்ல, இனிமேல் இந்த பிரச்சனையெல்லாம் வராது. அதுக்கு முழுமையான ஒரு தீர்வு நம்மளுக்கு கிடைக்க தான் போகுது. வாழ்வாதாரம் உயர்ந்தே காணப்பட போகுது. உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்தும் காணப்பட போகுது. வாழ்வாதாரமும் உயரப்போகுது, நம்ம வாழ்க்கை தரமும் உயர்ந்து காணப்போகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் தொடரக்கூடிய காலம்தான். இனிமேல் துன்பத்தில் இருந்து மீளக்கூடிய காலம்தான். இந்த சொன்னா இன்பம் சார்ந்த விஷயமாகட்டும், துன்பம் சார்ந்த விஷயம் இனிமேல் கிடையாது. நம்மளுக்கான முழுமதி என்று சொல்கிற மாதிரி நம்ம வேலை 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 இதில் பெரிய லெவலில் நீங்கள் வருவதை கண்கூடாக பார்க்கலாம். இந்த 26 நாட்கள் உன்னதமான தேவைகள் நிவர்த்தி செய்யப்படும். இது வரைக்கும் கம்யூனிகேஷன் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக கிடைச்சிடும். தகவல் தொடர்பு இல்லைங்க எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை தகவல் தொடர்புலாம் கண்டிப்பாக கிடைக்கும். நாம் வணங்க வேண்டிய தெய்வம், சிம்மராசிகாரங்க இந்த நேரத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் சோளிங்கரில் வீட்டிற்கும், அதாவது ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சோளிங்கரில் வீட்டிருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரையும் யோக ஆஞ்சநேயரை வழிபடுங்க. எப்பொழுதெல்லாம் சனி பகவானுடைய பார்வை நம்ம ராசியிலையோ அல்லது ராசிக்கு 2ஆம் இடத்துலையோ அந்த இடத்துல நேரடி பார்வை விழுந்தாவே லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட ஆஞ்சநேய பெருமானை வழிபடவும் உங்கள் வாழ்வாதாரத்தில் இது வரைக்கும் தடையாக இருந்ததெல்லாம் களை எடுத்து போட்டுவார், தூக்கி எறிஞ்சிருவார். நீங்கள் அந்த சோளிங்கரே அதுக்காக இடமே தாங்க. சனி பகவானுடைய தாக்கத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் இடம் 2 இடம் தான். அக்னீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய திருக்கொள்ளிக்காட்டீஸ்வரர் ஆலயம், அடுத்ததாக சோளிங்கரில் வீட்டுக்கு யோகா நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர், யோகா ஆஞ்சநேயரை வழிபடுவதும் பெரிய உன்னதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவருவீங்க. நல்ல ஒரு சிறப்பான இடம் கூட சொல்லும். நம்மளுக்கு உடல் பாகத்தில் ஏற்பட்டு வந்து பிரச்சனையானா இருக்கட்டும், உள்ளத்தில் ஏற்பட்டு வந்து பிரச்சனையாகட்டும், கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்து பிரச்சனையாகட்டும், வேலை சார்ந்த விஷயத்தில் ஏற்பட்ட பிரச்சனையாகட்டும், எதுவாக இருப்பினும் இதுக்கு ஒரு தீர்வு இந்த நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்குதுறான்னு சிம்மராசிக்காரங்க இதை ஏற்று ஒரு எட்டு போயிட்டு வாங்க. சற்று உயர்ந்த நிலையில் நீங்கள் செல்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இனிமேல் படிப்படியாக உயர்ந்து வருவீர்கள். அந்த பிரச்சனைக்கெல்லாம் தடையாக இருந்தவை எல்லாம் முளையெடுத்து போனதெல்லாம் தூக்கி போட்டுருவீங்க. தடை என்று சொல்வதையெல்லாம் தட்டி தரிப்பீர்கள். பிரச்சனையெல்லாம் தூக்கி போட்டு வேலை செய்வீங்க. நல்ல முன்னேற்றத்தை காண போகிறீங்க. இந்த மாதம்
இந்த 26 நாட்கள் உன்னதமான அமைப்பு என்று கூட சொல்லுவேன். இளைய சகோதரனோ சகோதரியால் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகப் போகுது. அவங்க உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த கை கால் என்று சொல்கிற மாதிரி, இந்த கை கால்கள் பாதம் என்று சொல்கிற மாதிரி, அந்த வீட்டில் பெரியவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க உடல்நிலையிலையும் நாம் அக்கறை எடுத்துக்கங்க. அவங்களுக்கு அந்த கை கால்களாம் சின்ன 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 பிரச்சனைகள் ஏற்படும். பாதம் என்று சொல்கிற மாதிரி பாதத்திலேயோ வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு, சிம்மராசிகார் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த குடிமகன் என்று சொல்கிறோமில்ல, 60-70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கைகால்களில் கொஞ்சம் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும். அந்த உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். ஏன்னா கேது பகவான் கடந்து செல்லக்கூடிய பாதமாக இருக்கும்பொழுது அந்த 11ஆம் அதிபதி அவரே தான் வரார். அவர் உச்சம் பெற்று வருவதால் அந்த கைகால்களில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும். அந்த உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்து கொள்ளுங்கள். மற்ற எந்த தொந்தரவும் கிடையாது. இரவு நேர பயணத்தை சற்று தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த இரவு நேர பயணத்தை இப்பொழுது வானா, இரவு நேர பயணம் என்பது இப்பொழுது தடுத்து கொள்ளுங்கள். உங்களுக்கான பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீளுவதை கண்கூடாக பார்க்கலாம். இந்த மாதம் என்னென்ன தேவைகள் இதோ அரசாங்க தரப்பாகட்டும், வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், வேலை ஒர்க்கர் இது வரைக்கும் கிடைக்கலனா கூட இனிமேல் புதிய முயற்சியில் நம்மளுக்கு ஒர்க்கர்லாம் கிடைக்க போகிறாங்க. திருக்கொள்ளிக்காடு திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டிக்கு நடுவில் இருக்குது. திருக்கொள்ளிக்காட்டீஸ்வரரை வணங்கி வர உங்கள் வாழ்வாதாரத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். சனி பகவானால் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் விலகும். அந்த துன்பத்தெல்லாம் இனிமேல் கொடுக்க மாட்டார். அந்த பாக்கியமெல்லாம் இனிமேல் நீங்கள் பெற போகிறீங்க. அதே மாதிரி சோளிங்கரில், ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கே சோளிங்கர் என்று சொல்லக்கூடிய ஊரில் லக்ஷ்மி மலையில் விட்டுருக்கார். 1350 படியில் இருக்கார். நீங்கள் சென்று வர யோகா ஆஞ்சநேய பெருமான் கீழே சின்ன மலையில் இருக்கார். அவரையும் நீங்கள் தரிசித்துட்டு வர உங்கள் வாழ்வாதாரத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையாகட்டும், உடலளவில் இருந்து வந்த பிரச்சனையாகட்டும், இவையெல்லாம் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். எதுமேல் தொந்தரவு கிடையாதுங்க. இந்த காலம் நம்மளுக்கு உகந்த காலமாகவும் ஒரு ஜோசிகார் இதுக்கு பரிகாரத்தை நேரடியாக சொல்கிறாருன்னா அந்த காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இனிமேல் படிப்படியாக உயர்வதை நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ சோளிங்கர் நரசிம்ம பெருமானை வழிபட்டனீங்க ரொம்ப நல்லா இருக்கும். திருக்கொள்ளிக்காட்டீஸ்வரர் அக்னீஸ்வரரை வழிபட உங்கள் வாழ்வாதாரம் ஒடிந்து கொண்டே இருக்கும். இந்த புதன் பகவானும் சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய பெயர்ச்சியில் இந்த பரிகாரத்தை நாம் கேட்குறோம். இந்த பரிகாரத்திலே நம்ம வாழ்வாதாரம் உயர்ந்து காணப்படுவதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இறைவன் ஆலயத்தை தரிசிக்கிறது தான் நம்மளுடைய முதன்மை வேலையே. நம்ம முன்னோர்கள் என்ன செய்துட்டு போனாங்களோ அதை தான் நாம் செய்யணும். தனிப்பட்ட முறையில் நாம் யாகம் வளர்த்தி நம்மளால் பெரிய லெவல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. இருக்கின்ற பிரச்சனைக்கு நாம் தேவையில்லாமல் இறை வழிபாடு ஒன்றே மனிதனை மேன்மை அடைய செய்யும். அந்த இறைவனை பிடிச்சிங்க. அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதியை நினைங்க. சீனிவாச பெருமானையும் அந்த ரங்கநாதனையும் நினைச்சு வர இந்த வரைக்கும் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகுவதை இந்த 26 நாட்களில் பெரிய முன்னேற்றத்தை காணலாம். ஒரு நல்ல பயிற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த புதன் பகவானும் சுக்கிர பகவானும் உங்கள் வாழ்வாதாரத்தின் எல்லைக்கு மாற்றி அமைக்க போகிறாங்க. அதாவது டேர்னிங் பாயிண்ட் என்று கூட சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறீங்க. அதை மூத்த குடிமகனுடைய உடலில் அக்கறை எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடி எந்த தொந்தரவும் செல்வங்கள் சேரக்கூடிய மாதமாகவும் இந்த 26 நாட்கள் செல்வங்கள் சேரதான் போதுங்க. கை நீட்டினா துட்டு வரும்னு சொல்கிற மாதிரி லாட்டரி யோகம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் லாட்டரி சீட்டு எதனா வாங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல உன்னதமான காலம் என்று கூட சொல்லுது. நல்ல அமைப்பினை நீங்கள் பெற போகிறீங்க. உங்கள் வாழ்வாதாரம் உயர்ந்து காணக்கூடிய காலம் என்றால் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 19/10/2024 உங்களுக்கு ஜாக்பாட்டு கூட சொல்லலாம். ஒரு 26 நாட்கள் ஜாக்பாட் அடிக்கின்ற காலமாக இருக்க போகுது. உன்னதமான வாழ்வாதாரம் மேலோங்கி நிற்கக்கூடிய காலமாகும். நன்றி, வணக்கம்.